சார், மேடம் கிட்ட அந்த ஃபோனை வாங்கிட்டீங்களா? வாங்கி வச்சிட்டேன் சார். ஆனால் அவங்க என் ஃபோனில் கால் பண்ணாங்க. ஏன் அலோவ் பண்ணீங்க? ட்ரேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஐம் சாரி சார். Do come in. இப்படி நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னால நம்பவே முடியல. என்ன அலர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் மை டியூட்டி மேம். ஆனால் கான்ஃபரன்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணியிருக்க கூடாது. ஐ நோ. என்ன பண்ண சொல்றீங்க? கூட இருக்கிறவனே என்ன கொலை பண்ண பார்க்கறான். நீயா? என்ன விஷயம் கர்ணா? சார் இந்த ஃபைலை என்னை எடுத்துட்டு வர சொன்னாரு. சரி வா. இந்தாங்க சார். என்ன? என்ன கருணாகரன், முடிஞ்சா? சார் நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன் சார். குட் ஜாப். பணம் கொடுத்ததுக்கு நன்றி சார். யா விக்கி. ஜி ஆஞ்சலினாஸ் டேக்கன் கேர் ஆஃப். அது தடுக்க வந்த ஏஎஸ்பியும் போட்டாச்சு. எக்ஸலன்ட். அது மட்டும் போதாது, இன்னைக்கு நடந்ததுக்கு காரணமா இருந்த எல்லாரையும் போட்டு. எல்லாரும் கிடையாது ஜி. அந்த 3 பேருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கினது, ஆஞ்சலினாவை சேஃப் கார்ட் பண்ணது, இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒருத்தன் தான், ஏஎஸ்பி மித்ரன். தனி ஒருத்தனா? ஆமா ஜி. என்ன நினைத்தாலும் தீமைதான் வெல்லும். நம் தமிழக மக்களின் நலன் காக்க குறைந்த விலையில் ஜெனரிக் மருந்துகளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வந்த திருமதி ஏஞ்சலினா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மிகவும் வருந்தத்தக்கது, துரதிருஷ்டவசமானது. புலன் விசாரணை மிகவும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மச்சான், இனிமே எதை பண்ணாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணு. உன் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது. சாவுனா என்னன்னு தெரியாதப்பவே நான் அதை பார்த்து பயந்ததில்லை. இப்போ அது கிட்ட வரைக்கும் என்னை கூட்டு போய் காமிச்சிட்டான். இனிமே நான் அதுக்கிட்ட பயப்படணும். குட் ஈவினிங் சார். கொடுங்க சார். நீ வீட்டுக்கு கிளம்பு. சாவி கொடு. டிரைவர் அனுப்பிட்டான். என்ன என்ன ஓட்ட போறான்னு தெரியலையே. சொன்ன தேதி எப்படி எனக்கு சீக்கிரம் வந்தான்னு ஒன்றும் புரியலையே. தம்பி, அசோக் செல்லத்துறை 2 பேரையும் வெளியே எடுத்தாச்சு. அவங்க மேல ஒரு எல்எல்ஆர் கூட போடாத அளவுக்கு அப்பா பார்த்துக்கிட்டேன். எஃப்ஐஆர் ஏதோ ஒண்ணுப்பா. என்னப்பா முறைக்கிற? உன்னை கேட்டு தானே அப்பா செஞ்சேன். கேட்டு செய்யணும் சொன்னதுக்காக கேட்டு 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 செய்யணுமா? உன்னை கேட்காம நானா சுயமா முடிவெடுத்து தப்பு பண்றதை விட உன்னை கேட்டு அப்பா தப்பு பண்ணா அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். அப்பா நீ அப்படித்தானே வளர்த்து வச்சிருக்க. நல்லா ஞாபகம் இருக்காப்பா, நீ சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது அப்பாவுக்கு 3 மந்திரங்கள் சொல்லி கொடுத்த. 1, நீ எங்கே போனாலும் 2 இன்ச்சு தலையை தூக்கிக்கிட்டு நெஞ்சை விடைச்சிக்கிட்டு போ. 2, சிரிக்கிறதுக்கு அவசியம் இருந்தா கூட எந்த இடத்துலையும் பல்ல காமிச்சிடாத. 3, நானா சொல்ற வரைக்கும் நீயா சுயமா முடிவெடுத்து ஒரு வார்த்தை பேசுறாத. அப்பதான் இந்த உலகம் உன்னை மேதாவின்னு கொண்டாடும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3/4 அறிவாளிக்கு அந்த ரூட்ல தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அதைத்தானே அப்பா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தட்டார்னு மாத்திக்க சொல்ற, எப்படி என்னால மாத்திக்க முடியும்? அப்போ உனக்கு சுய அறிவுங்கிறதே கிடையாதா? நான் எப்பப்பா இருக்குதுன்னு உன்ட்ட சொன்னேன்? அப்பா, even a sparrow has bigger brains. துண்ட தோல்ல போட்டுவாங்க. நேத்து வரைக்கும் நம்ம கார் கதவை திறந்து விட்டுட்டு இருந்த போலீஸ் நினைச்சு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நல்ல வேளை உங்க அப்பா அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. யார் சார் அவன்? வந்த கோவத்துக்கு அவனை ஹாஸ்பிட்டலே போட்டு தள்ளிருப்பான். நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஊன்னு சொல்லுங்க. நீங்க 3 பேரும் என் பெனாமின்னு நேத்து வரைக்கும் பெருமாள் தம்பி கூட தெரியாது. ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான்.
நான் சுவிட்சர்லாண்டில் என்ன பண்ண போனேன்னு உங்கள் 3 பேருக்கும் தெரியாது. ஆனால் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். முதல் தடவையாக எவனோ ஒருத்தையும் அடிப்படையே ஆட்ட பார்த்துருக்கான். தின கள்ளக்கதலா அருவா வச்சு வெட்டுறதுக்கு. ஜி, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். பேரு மித்ரன். அம்மா அப்பா இல்லை, தனியாள். ஆசைப்பட்டு போலீஸ்காரனாக இருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் ஒன்று இருக்கு ஜி. உன் எதிரி யார் என்று சொல். நீ யார் என்று சொல்கிறேன். எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக ஜெயிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரைக்கும் எத்தனையோ பேர் என் பிஸ்னஸில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்களையெல்லாம் எதிரின்னு கூட மரியாதை கொடுக்காம மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கியிருக்கேன். ஆனால் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். என்னை பர்சனலாக அழிக்கணுன்னே புறப்பட்டுருக்கான். நான் யாருக்கு பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்ன படித்தேன், என் பிஸ்னஸ் என்ன, என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான்பா. இதே எதுக்கு அவன் சேர்த்து வச்சிருக்கான்? ஷாக்கிங் அண்ட் சர்ப்ரைசிங். புள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுறானே. அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். தம்பி, அவன் யாருன்னு சொல்லு. அந்த ஏரியா கவுன்சிலர் அவன் வீட்டுக்கு அனுப்பி கரண்ட் கனெக்ஷனை வாட்டர் கனெக்ஷனை கட் பண்ணிடுறேன். ரேஷன் கார்டு ஆதார் கார்டை புடிக்கிறேன். என் பவர் யூஸ் பண்ணி அவன் பாஸ்போர்ட்டை முடக்கி அவன் டெல்லிக்கு கூட போகடா பண்ணிப்படுறேன். எப்படி அப்பா? இம்பசில்.